என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் திலகம் எம்ஜிஆரை குறித்து சிலர் கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்பதுண்டு. சிலர் வேண்டுமென்றே அவரை தப்பானவராக நினைத்து கேள்வி கேட்பதுண்டு. எம்ஜிஆர் சில நடிகைகளை 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு தன்னுடைய கஸ்டடியில் வைத்துக் கொள்வாராமே. 5 ஆண்டுகள் தன்னுடைய கஸ்டடியில் அந்த நடிகையை வைத்துக் கொள்வாராமே. அப்படியா? உண்மையா? இப்படியெல்லாம் செய்வாரா என்று கேள்வி கேட்பதும். அதாவது எம்ஜிஆர் பெண்கள் விஷயத்தில் தப்பாக நடந்து கொள்கிறார் என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி கேள்விகள் கேட்பதும். கிறுக்குத்தரமான இந்த கேள்விகளுக்கு நாம் நேரடியாக பதில் சொல்வதை விட, இது சம்பந்தமாக 2 பிரபலமான நடிகைகள் அவர்கள் எம்ஜிஆர் எப்படி தன்னிடம் நடந்து கொண்டார் என்பதை வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கின்றார்கள். அந்த விஷயத்தை அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை இங்கு சொன்னால் பதிலாக இருக்கும். அந்த பதில் இது போன்ற கிறுக்குத்தனமான கேள்வி கேட்பவர்களுக்கு சுருக்கென்று இருக்கும் என்பதால் அந்த கேள்வியை அந்த சம்பவத்தை இங்கு சொல்கின்றேன். பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம். சர்வாதிகாரி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் நான் ஒரு பம்பரம் போல சுழன்று கொண்டு ஆடிக்கொண்டே கீழே விழுவது போல ஒரு காட்சி, அதை எடுத்தார்கள். நான் அப்படியே பம்பரம் போல சுழன்று கீழே விழுவது போல் நடித்தேன். அந்த காட்சி ஓகே என்று டைரக்டர் சொல்லிவிட்டார். அந்த படமாக்கி விட்டார்கள். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், ஒன்ஸ் மோர் எடுங்களேன், இன்னொரு டேக் எடுங்க அப்படின்றார். ஆனால் இந்த காட்சி நல்லதானே வந்திருக்கு என்று நானும் நினைத்தேன், டைரக்டரும் நினைத்தார். ஆனாலும் ப்ளீஸ் எனக்காக ஒன்ஸ் மோர் எடுங்க என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டதால் பிறகு மீண்டும் அந்த காட்சியில் நான் பம்பரம் போல சுழன்று ஆடிக்கொண்டு அப்படியே கீழே விழுந்தேன். இந்த டேக் ஓகே, இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார். பிறகு அவரே ஏன் இன்னொரு டேக் எடுக்க சொன்னார், ஒன்ஸ் மோர் கேட்டார் என்பதற்கு அவரே சொன்னார், முன்பு நீங்கள் எடுத்த அந்த காட்சியில் அஞ்சலி தேவி அம்மா சுழன்று கொண்டு ஆடிக்கொண்டு கீழே விடும்போது அவருடைய பாவாடை முழங்கால் வரை போய்விட்டது. முழங்கால் தெரிந்தால் அது அந்த காட்சி விரசமாக இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு அது ஒரு கண்ணியக்குறைவை ஏற்படுத்தும். அதனால்தான் அந்த காட்சியை ஒன்ஸ் மோர் எடுக்க சொன்னேன் என்று எம்ஜிஆர் சொன்னாராம். எம்ஜிஆர் இப்படியெல்லாம் பெண்களை மதிக்கின்றவர், கண்ணியமானவர் என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டேன். இன்றைக்கு சில நடிகர்கள் நடிகை மட்டும் பாதி உடையில் வர வேண்டும், தாங்கள் முழு உடையில் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் எம்ஜிஆர் தன்னுடன் நடிக்கின்ற நடிகை எந்த இடத்திலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, விரசமாக தெரிந்துவிடக்கூடாது என்று எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டார் பாருங்கள் என்று அஞ்சலி தேவி சர்வாதிகாரி படத்தில் நடந்த சம்பவத்தில் சொல்லியிருக்கின்றார். இதே போல இன்னொரு நடிகை, அவர் எம்ஜிஆர் தன்னிடம் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்டார் என்பதை சொன்னார். அவர் பிரபல நடிகை சவுகார் ஜானகி அம்மா அவர்கள். ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆருக்காக உருகி பாட்டு பாடுவாரே, இறைவா உன் ஆலயத்தில், அந்த சவுகார் ஜானகி அம்மா. பணம் படைத்தவன் படத்தில் நடிக்கின்றேன். அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் நடிகர் மனோகரும் சவுகார் ஜானகியும் டான்ஸ் ஆடுவது போலவும், புரட்சி தலைவர் இங்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா என்கின்ற பாடல் காட்சி அது. அந்த பாடல் காட்சியை முதலில் அவர்கள் ஒரு கம்பெனி கொடுத்த உடையை அணிந்து அந்த பாடல் காட்சியில் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் போது, டான்ஸ் ஆடும்போது எம்ஜிஆர் பார்த்து அந்த டேக்கை உடனே நிறுத்த சொல்லிவிட்டார். அப்புறம் சவுகார் ஜானகி அம்மாவை அழைத்து, அம்மா நீங்கள் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள், நீங்கள் நிறைய படங்களில் குடும்ப பாங்கான நடிகையாக நடிக்கின்றீர்கள், குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு நடிகையாக இருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் இந்த உடையில் இந்த டான்ஸ் ஆட வேண்டாம் என்றால், இந்த உடை வெங்காயத்தோல் போல் இருக்கின்றது, உங்கள் உடல் தெரிவது போல் இருக்கின்றது, உங்களை கண்ணிய குறைவாக காட்டும் இந்த உடை. எனவே இந்த உடையை மாற்றிக்கொண்டு வேறொரு உடையை போடுங்கள் என்று அவரே ஒரு நல்ல உடையை வரவழைத்து கொடுத்து, இந்த உடையில் நீங்கள் இப்போது டான்ஸ் ஆடலாம் என்றாராம். இதை கேட்டு
சவுகார் ஜானகி ஆச்சரியப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தெரிந்த, அதே சமயத்தில் பெண்களுக்கு மரியாதை தர வேண்டும், அவர்களுடைய கண்ணியம் குறையக்கூடாது என்று எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் பாருங்கள். சின்னவர் அவருடைய பெருந்தன்மையும் அவருடைய அந்த நல்ல பண்பும் தான் அவரை இன்று வரை நாம் பேச காரணம் என்று சமீபத்தில் சவுகார் ஜானகி ஒரு நடிகரிடம் புகழ்ந்து சொன்னதை ஒரு வீடியோவாகவும் வந்திருக்கின்றது. ஆக எம்ஜிஆர் ஒரு நடிகையை, எந்த ஒரு நடிகையையும் 5 ஆண்டுக்கு ஒப்பந்தம் செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு படத்திற்காக 5 ஆண்டுகள் அல்ல, தொடர்ச்சியாக 3 படங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் பண்ணுவார்கள். ஒப்பந்தம் செய்யும் போது அந்த நடிகை எப்படி அந்த காட்சியில் நடிக்க வேண்டும், அவர் புதியவராயிருப்பார், அந்த காட்சியில் எப்படி வசனம் பேச வேண்டும், பயப்படாமல் வசனம் பேசவும். எம்ஜிஆர் என்கின்ற மிகப்பெரிய நடிகர் முன்பு நின்று நடிக்கும் போது பயம் வந்துவிடும் சிலருக்கு. எனவே அவர்கள் பயப்படாமல் பேச, சகஜமாக பேச, எம்ஜிஆரை அடிக்கடி சந்திக்கும் போது அவர்கள் இந்த சகஜமாக பேசி பழகுவார். அந்த காதல் காட்சியிலும் மற்ற காட்சியிலும் மிக சகலமாக, மிக சர்வசாதாரணமாக, மிக அழகாக, நேர்த்தியாக நடிக்க வேண்டும். அந்த நடிப்புக்கான பயிற்சி அவர்கள் பெற வேண்டும். அதனால்தான் எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது உட்பட அதை கற்றுக்கொள்வதற்காகவே 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் போடுவார்கள். அந்த 5 ஆண்டுகளுக்கும் 3 படங்களில் இவர் நடித்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு மாதமும் அவருக்கு சம்பளம் போய்கொண்டே இருக்கும். 5 ஆண்டும் சும்மா இல்லை. 5 ஆண்டுகளுக்கு அவருக்கு சம்பளம் போய்கொண்டே இருக்கும். அதே சமயத்தில் 5 ஆண்டுக்குள் அவர் நல்ல பயிற்சி பெற்றுக்கொள்வார். அதுக்கு இடையிலே அவருக்கு வேறு பிற படங்களில் வாய்ப்பு வந்தால் சென்று நடித்து வரலாம் என்று எம்ஜிஆர் பெருந்தன்மையோடு அனுப்புவார். இதுதான் உண்மை. மற்றபடி அவர் 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் செய்கிறார் என்றால் அந்த நடிகை தன்னுடைய கஸ்டடியில் வைத்துக்கொண்டு என்னமோ செய்கிறார் என்று தப்பாக நினைக்காதீர்கள். சினிமாவில் இப்படி ஒப்பந்தம் செய்வது தன்னுடைய படத்திற்கு தொடர்ச்சியாக அவர் நடித்து தர வேண்டும் என்பதற்காக தான். ஏனென்றால் ஒரு நடிகை எம்ஜிஆர் படத்தில் ஒப்பந்தமானால் உடனே அவருக்கு பல படங்களில் வாய்ப்பு வந்துவிடும். எனவேதான் தன்னுடைய படங்களில் நடித்து கொண்டிருக்கிற அந்த நடிகை தொடர்ச்சியாக அந்த படத்தை முடித்துவிட்டு பிறகு வெளிப்படங்களுக்கு போய் நடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன. மற்றபடி நீங்களே நினைத்து கொள்வது போல தப்பான விஷயங்கள் இதில் எங்கும் இல்லை. ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தத்துப்படி அவர்கள் நடித்து தர வேண்டும், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் இங்கு இல்லை என்பதை இந்த பதிலின் மூலம், ஏற்கனவே சவுகார் ஜானகி அஞ்சலி தேவி அம்மா அவர்களின் பதிலின் மூலம் எம்ஜிஆரின் கண்ணியம் எப்படிப்பட்டது, பெண்கள் விஷயத்தில் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்வார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.